இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எஸ்றா 9:9. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே அடிமையாக இருக்கும்போதே தேவனுக்கு நல்லபடியாக ஒரு ஆலயத்தை புதுப்பித்து கட்டுறாங்க. அதை கட்டும்போது எவ்வளவோ எதிரிகள் வந்தாலும் தேவனுடைய கிருபையினால் நல்லபடியாக கட்டி முடித்தாங்க. சில சமயம் நாமளும் ஒருத்தவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கிறோம்னா நிறைய அவமானங்கள், எதிர்ப்புகள் சந்திப்போம். நாம் நினைப்போம், இப்போ மட்டும் நாம் அடிமையாக இல்லாமல் இருந்தோம்னா நாம் ஆசைப்படுறத நினைக்கிறத செய்ய முடியும்னு யோசிப்போம். அவங்கள தாண்டி யாருமே நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் கடவுளோட திட்டமே வேறு. எங்கே நம்ம அடிமையாக இருக்கிறோமோ அங்கே நமக்கு உதவி செய்ய ஆள் அனுப்பி நம்மளை உயர்த்துவார், நம்மளோட தேவைகளையும் சந்திப்பார். அடிமைப்படுத்தினவங்க முன்னாடியே நாம் தேவனுக்கு சாட்சி கொடுக்குற மாதிரி வாழவும் வைப்பார். அதனால் நம்ம அடிமையாவோ இல்லை ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கிறோமோன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம். அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்துவார். ஆமேன்.